கற்றோர்களே மற்றவர்களே நாடக கலா ரசிக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் மேற்கு மலையாள தேசத்தை ஆளக்கூடிய ராமநாயக்கர் மகன் தொட்டியத்து சின்னானின் முடிசாய்ந்த வணக்கம் வணக்கம் பல. இப்பொழுது நான் எங்கு எப்படி பிறந்தேன் என்பதை சபைக்கு முன்பதாக எடுத்துரைக்க ஆசைப்படுகிறேன். எனது தந்தை ஆதி பரமேஸ்வரன், எனது தாயார் திருமுடி கண்ணி, எனது பெரிய தாயார் பார்வதி தேவி. ஒரு நாள் சமயம் நாரதர் ஏற்படுத்திய கழகத்தினால் பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் வாய்தாக்கங்கள் ஏற்பட்டு பூலோகத்தில் காசிக்கு செல்லும் வழியில் காஞ்சி வனத்தை ஒன்று செய்து அங்கே 12 வருடம் பாரா தவம் இருக்க வேண்டும் என்று கூறி தெய்வலோகத்தை நோக்கி புறப்பட்டாராம் ஈஸ்வரன். அப்பொழுது ஈஸ்வரன் தலைக்கு மேலே இருக்கப்பட்ட கங்காதேவி கேட்டதாம், சாமி எமது அக்காவுக்கு கொடுத்த சாபமாகப்பட்டது சரிபாதி எமக்கு வேண்டும் என்று கேட்டதாம் கங்கா. அப்பொழுது ஈஸ்வரன் தெரிவித்தாராம், கங்கா ஈஸ்வரியானவள் செய்யாத குற்றத்தை செய்துவிட்ட காரணத்தால் பூலோகத்தில் காசிக்கு செல்லும் வழியில் காஞ்சி வனத்தை ஒன்று செய்து அங்கே 12 வருடம் பாரா தவம் இருக்க வேண்டும் என்று கூறி தெய்வலோகத்தை நோக்கி புறப்படுகிறேன். இப்பொழுது இந்த சாபமாகப்பட்டது உமக்கு அது தேவை என்றால் மேற்கே மதுராமதியம் சென்று மும்மூர்த்திகள் தவம் புரிந்து வந்த மூங்கி வனச்சோலைக்கு சென்று தவம் புரிந்து வாருங்கள் என்று கூறி தெய்வலோகத்தை நோக்கி புறப்பட்டாராம் ஈஸ்வரன். அதன் பிரகாரமே கங்கா தவம் புரிந்து வந்தார்கள். ஒரு நாள் சமயம் ஈஸ்வரன் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளந்து விட்டு மும்மூர்த்திகள் தவம் புரிந்து வந்த மூங்கி வனச்சோலை வழியாக வந்து களைப்புற்றம் வந்தாராம். அப்பொழுது ஈஸ்வரன் நமக்கோ 2 மனைவிகள் இருந்த போதிலும் தனித்தனியே தவம் புரிந்து வருகிறார்கள், நாம் மட்டும் தனிமையில் வாடுகின்றோமே என நினைத்து கண்கள் சிவந்து கண்ணீர் துளிகள் வடிய தொடங்கியதாம். அப்பொழுது கங்கா யோசித்தார்கள், அந்த கண்ணீராகப்பட்டது பூலோகத்தில் விழுந்தால் பூலோகமே இருள் சூழ்ந்து விடும் என நினைத்து அந்த கண்ணீரை 2 கரங்களால் எழுதி கொண்டார்களாம். அப்படி இருக்க அந்த கண்ணீரில் கனவாகி புனலாகி கருவாகி உருவாகி நான் பிறந்து விட்டேன். அப்படி இருக்க சுவாமி நானோ தவம் இருக்க வேண்டும், தங்களோ படியளக்க செல்ல வேண்டும். அப்படி இருக்க இந்த குழந்தையை யார் வளர்ப்பது என்று கேட்டு, சுவாமி இந்த சாபமாகப்பட்டது எமக்கு எப்பொழுது தீரும் என்று கேட்டதாம் கங்கா. அப்பொழுது ஈஸ்வரன் தெரிவித்தாராம், கங்கா மேற்கு மலையாள தேசம் மங்களத்தி எல்லை தொட்டியத்து கிராமத்தை ஆளக்கூடிய ராமநாயக்கர் என்பவருக்கு 15 செல்வங்கள் இருந்த போதிலும் 16வது செல்வமாக குழந்தை செல்வம் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார். அன்னவரோ ஆலயங்கள் தோறும் காலை மாலை உச்சி என்று சொல்லப்பட்ட முப்பூஜைகளும் சிறப்பாக செய்து வருகிறார். அன்னவரோ மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு முன்பதாக வந்து, தாயே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடு, எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் கொடு என்று கேட்பார். அப்பொழுது நீ அங்கே சென்று திருமுடி கன்னியாக உருவெடுத்து அன்னவருக்கு தத்துவமானாக கொடுத்து விடுங்கள் தேவி என்று கூறி தெய்வலோகத்தை நோக்கி புறப்பட்டாராம் ஈஸ்வரன். அதன் பிரகாரமே எனது தாய் கங்கா திருமுடி கன்னியாக உருவெடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு முன்பதாக அமர்ந்தார்கள். அன்னவரோ எனது தாய் இருக்கக்கூடிய இடம் வந்து, தாயே இந்த குழந்தை கொடுத்தால் சீரும் சிறப்புமாக வளர்த்து வருவேன் என்று கேட்கும் பொழுது 33 கோடி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் அனைவரும் ஒன்றாக கூடி என்னை தத்து மகனாக கொடுத்து விட்டார்கள். அன்னவர் எடுத்து சென்றார். மேற்கு மலையாள தேசம் வங்களத்தி எல்லை தொட்டியத்து கிராமத்திற்கு எடுத்து சென்று தொட்டியத்து சின்னார் என்று பெயர் சூட்டினார்கள். அப்படி வாழ்ந்த ஒரு மேலையில் எனக்கும் அவருக்கு தெரியக்கூடிய 60 போதி மந்திரத்தையும் முறைப்படியாக கற்றுக் கொடுத்தார்கள். நானும் முறைப்படியாக கற்றுத் தெரிந்தேன். அங்கோ வல்லவனாக திகழ்ந்து வந்தேன். அப்படி இருக்க நானோ பெரிய வயது வந்தவுடன் எனக்கு அங்கு கட்டக்கூடிய பெண்கள் 3 பெண்களையும் மனம் முடித்து வைத்தார்கள். அது மட்டுமல்ல, காலையில் ஒரு பெண் மாலையில் ஒரு பெண் என மாதம் 60 பெண்களையும் நான் மோகித்து வந்தேன். நானும் ஆராய்ச்சி மணியட்டி ஆழ்ந்து வந்தேன். எப்படி என்றால், எனது நாட்டு மக்களிடம் சென்று யாருக்கும் ஒரு பிச்சை காசு போடக்கூடாது, யாருக்கும் ஒரு நன்மைகள் செய்யக்கூடாது என்று கட்டளையிட்டு அரண்மனைக்கு சென்று மனைவி மக்களிடம் நீராடி கொண்டிருந்தேன். அப்பொழுது நாட்டு மக்களோ ஓடோடி வந்தார்கள். எதற்காக ஓடோடி வருகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அன்னவர்கள் தெரிவித்தார்கள், யாரோ ஒருவன் தெரியவில்லை, பாம்புகளை வைத்து விளையாடி கொண்டிருந்தான், பிச்சை காசு போடும்படி கேட்டான், போட மறுத்துவிட்ட காரணத்தால் வீட்டிற்கு ஒரு பாம்பாகவும் வீதிக்கு ஒரு பாம்பாகவும் அன்னவன் விட்டான் அரசே என்று தெரிவித்தார்கள். நானும் எனது தந்தை ராமநாயக்கரும் சென்று பார்க்கும் பொழுது அன்னவன் நின்று கொண்டிருந்தான். அடே யாரடா நீ, எதற்காக பாம்புகளை விட்டிருக்கா என்று கேட்கும் பொழுது, நான் யாராக இருந்தால் என்ன, பிச்சை கேட்டால் பிச்சை போடுவது வழக்கம், போட மறுத்து விட்டால் இன்னும் பாம்புகளை ஏவி விடுவேன் என்று தெரிவித்தான். எனது தந்தைக்கு கோபம் அதிகமாகிவிட்டது. அடே யாரடா நீ, மந்திரத்தில் வல்லவனா தந்திரத்தில் வல்லவனா, இல்லை மோடியில் தான் வல்லவனா, மோடியில் வல்லவனாக இருந்தால் நான் வைக்கும் மோடிகளை நீ எடுத்து விட்டால் நான் உனக்கு அடிமை,
இல்லாவிட்டால் நீ எமக்கு அடிமை என்று தெரிவித்தார்கள். வைத்தோம் மோடிகளை 7 ஆட்டுத்தலை, 7 கோழித்தலை, 7 பன்றித்தலை, 7 கோழி முட்டை என வைத்தோம் மோடிகளை. அன்னவன் சில மோடிகளை எடுத்து விட்டான். சில மோடிகளை எடுக்கும் பொழுது அன்னவன் மயங்கி கீழே விழுந்து விட்டான். அப்பொழுது நமது கை வெற்றி பெற்ற வண்ணமாக இருந்தது. அப்பொழுது அன்னவன் அனைத்து மோடிகளையும் எடுத்து விட்டான். அன்னவனுக்கோ நான் அடிமையாகி சென்றேன். ஏன்? எனது தந்தை வாக்கு பழிக்க வேண்டும் என்பதற்காக, ஆதி ஜக்கம்மாள் வாக்கு நிலைக்க வேண்டும் என்பதற்காக அன்னவருக்கோ அடிமையாகி சென்றேன். அன்னை அழைத்து சென்றார். காஞ்சிபுரம் எல்லை கம்பா நதிக்கரைக்கு என்னை அழைத்து சென்றார். அங்கு எங்கும் பார்க்காத ஒரு தாயின் முகத்தை பார்த்தேன். தாயை அம்மா என்று கதறிய பொழுது அந்த தாய் தெரிவித்தார்கள், மகனை காத்தவராயா, வேட்டைக்கு சென்றாய் அல்லவா? அண்ணவன் யார் என்று கேட்கும் பொழுது அண்ணவர்கள் தெரிவித்தார்கள், நாங்கள் மேற்கு மலையாளத்தில் நடந்த விவரத்தை எடுத்துரைத்தோம். அப்பொழுது மகனை காத்தவராயா, அண்ணவன் வேறு யாரும் அல்ல, எனது தங்கை திருமுடி கண்ணியின் மகன்தான். இன்றிலிருந்து நீங்கள் மூவரும் அண்ணன் தம்பியாக வாழ்ந்து வர வேண்டும், எனக்கோ பாத பூஜைகள் செய்து வர வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். ஒரு நாள் அண்ணனிடம் விடைபெற்று சென்று வந்தேன். அண்ணா, எனக்கோ 3 நாள் விடை கொடுங்கள், நான் என மனைவி மக்களையும் நாட்டு மக்களையும் பார்த்து வருகிறேன் என்று விடைபெற்று சென்று வந்தேன். இன்னுடன் 3 தினங்கள் முடிந்து 4வது தினங்கள் ஆகிவிட்டது. அண்ணர் என்னை அழைத்திருக்கிறார். அண்ணரை தேடி செல்ல வேண்டும். அண்ணா, அண்ணாவை தேடி